3-4 இயர்ஸாக இதோ போல் அதோ போலான்னு சொல்லி கடைசியில் இன்றைக்கி தான் கிளம்பணுன்னு இருந்திருக்கு போல் அவரை பார்க்குறதுக்காக. சொல்லுவாங்கள்ல, நம்ம நினச்சாலாம் கிளம்ப முடியாது, அவர் மனசை வச்சு நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும் அப்படின்ட்டு. அப்படி தான் கிளம்பியாச்சு. சாட்டர்டே ஹஸ்பண்டுக்கு லீவுங்கிறதுனால சரி ஓகே இந்த வீக் விட்டால் அதோட போக முடியாதுன்றதுனால கிளம்பிட்டோம். வேறு எங்கேயும் இல்லை, திருச்செந்தூர் தான். காலையிலே கிளம்புனால போகும்போது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். பாப்பா மட்டும் காலையிலே எழுப்பி விட்டதுனாலே என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்துட்டு மூட் அவுட்டாக தான் இருந்தா. மார்னிங் இங்கே தஞ்சாவூர்லேருந்து 7:30 கிளம்பிட்டோம். அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போகிறோமா, யாரை கேட்டாலும் இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்றாங்களே தவிர்த்து யாருமே கரெக்டாக இந்த பக்கம் போங்கன்னு சொல்லவே மாட்டுறாங்க. ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி போய் லைனில் நிற்கிறதுக்கு மணி 3 கிட்ட ஆயிடுச்சு. 3 மணிக்கு லைனில் நிற்க ஆரம்பிச்சு 6:30 தான் சாமி பார்த்தோம். பரவாயில்ல, கூட்டோன்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தா உள்ளே என்ட்ராகும் போதே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. வாங்க வாங்க இந்த கயிறு வாங்கிக்கோங்க, அர்ச்சனை தானே, வாங்க வாங்க. அந்த அர்ச்சனை பண்ணி அந்த தேங்காய் உடைக்கிறது கூட 100 ரூபா கொடு 100 ரூபா கொடுன்னு அப்படி கேட்குறாங்க. 20 ரூபா கொடுத்தாலும் இருந்தால் 20 ரூபா நீயே வச்சுக்கோ, யார் அர்ச்சனைலாம் பண்ண சொன்னான்னு திட்டுறாங்க. சாமியை தானே பார்க்க வந்திருக்கோம். இங்கே வர ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தோட வேண்டுதலோட இங்கே வந்தால் சரியாயிடுங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்தால் இவங்க பண்ணுறதுல சாமியே வெறுத்துரும் போல் அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. இதில் 1000 ரூபாய் தர்ஷனா சாமி கிட்டவே, 100 ரூபாய் தர்ஷனா தள்ளி விடுறாங்க. என்ன பண்ணுற, சாமியை குறை சொல்கிறதா இல்லை சாமியை வச்சு வியாபாரம் பண்ணுற இந்த மாதிரி ஆட்களை குறை சொல்கிறதா இல்லை நம்மளை நாமளே குறை சொல்லிக்கிறதா தெரியல. என்ன மாதிரி தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஐயனை பார்த்தாச்சு.